நான் முத்துக்குமார் மனோகர், தமிழ் தேசிய உணர்வாளர். தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒன்று கூட்ட முன் நிபந்தனைகள் வேண்டாம். உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரான நிலைமை தொடர்பான விடயத்தில் பதில் செயலாளர் சுமந்திரனை கையாள விடுவது எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்கு மாறான விளைவையே தரும் என்பதனை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக மத்திய குழுவினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக யாழ் மேயர் விடயம் கவனத்துக்குரியது. இதனை முன் நிபந்தனை போன்று வைப்பது ஏற்படுகிறதில்லை. சுமந்திரன் கட்சிக்குள் நுழைந்த காலத்தில் இருந்தே தமிழ் தேசிய உணர்வாளர்களை நோகடிக்கும் விதத்திலேயே செயற்பட்டு வந்துள்ளார். 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பின்னே மேயர் தொடர்பாக முடிவெடுப்பது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முடிவெடுத்தனர். தமிழரசு கட்சி பணிமனையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் முடிவை தட்டச்சை செய்து கொண்டிருக்கும் போது வெளியில் வந்த சுமந்திரன் ஊடகவியலாளர்களுடன் ஆர்னோல்ட் தான் மேயர் என அறிவித்தார். சில நிமிட நேரத்தில் அங்கே வந்த கட்சித் தலைவர், செயலாளர் ஆகிய இருவரிடமும் ஆர்னோல்ட் தான் மேயர் என்று சுமந்திரன் சொல்கிறாரே என கேட்டனர் ஊடகவியலாளர்கள். அவர்கள் இருவரும் அவ்வாறான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர். குழம்பி போயிருந்த ஊடகவியலாளர்கள் மீண்டும் அங்கு வந்த சுமந்திரனிடம் கட்சித் தலைவர், செயலாளரின் கூட்டை சுட்டிக்காட்டினர். அதற்கு மிக அலட்சியமாக, அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், ஆனால் ஆர்னோல்ட் தான் மேயர் என எகத்தாளமாக குறிப்பிட்டார். கட்சியில் தலைவர், செயலாளர் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதே அவரது முடிவு. மாகாண சபையில் இறுதிப் போரில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்றும் இதற்கு சர்வதேச விசாரணையே வேண்டும் என்றும் முதலமைச்சர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். இது தற்போது ஏவிபியின் சட்டத்தரணியாக விளங்கும் சுமந்திரனுக்கு சினமூட்டியது. முதல்வருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். சுமந்திரன் சார்பில் ஆர்னோல்ட் தான் மும்முரமாக இயங்கினார். பெரும்பான்மை உறுப்பினர்களின் வாக்கினால் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்தை தற்போதைய கட்சித் தலைவர் CVK சிவஞானம் அவர்களே ஆளுநரிடம் கையளித்தார். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பெருந்தலைவர் இரா சம்பந்தனிடம் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு தன்னிச்சையாக செயற்பட்டார் சுமந்திரன். தனது சார்பில் இத்தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு சன்மானமாகவே ஆர்னோல்ட் தான் மேயர் என முடிவெடுத்தார். பொது வேட்பாளர் விடயத்திலும் தன்னிச்சையாகவே முடிவெடுத்தார். யார் பொது வேட்பாளர் என்று முடிவெடுக்க முன்னரே அவரை தோற்கடிப்பது என்று சுமந்திரன் தீர்மானித்தார். வழக்கை தொடங்குவதற்கு முன்னரே தீர்ப்பை எழுதும் நீதிபதியானார் அவர். 1000 விகாரிகளை அமைக்கும் உறுதியுடன் இருக்கும் சஜித் பிரேமதாசாவே அவரது தெரிவாக இருந்தது. பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மாவை செயற்பட்டார் என்பது வெளிப்படை. கட்சித் தலைவர் கிளிநொச்சியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றினார். பொது வேட்பாளரின் பணிமனைக்கு சென்று ஆசீர்வதித்தார். அப்படி இருந்தும் அண்மையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளார் இவர். யாழ் மேயர் பொது வேட்பாளர் விடயங்களில் தலைமையின் முடிவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துவிட்டு மத்திய குழு என்ற முலாம் பூசி தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஆதரவானவர்களை கட்சியிலிருந்து துரத்துவதிலேயே இவர் அக்கறையாக உள்ளார். கட்சி தேர்தலில் தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை நீக்கினால்தான் தான் தலைவராக முடியும் என நம்புகிறார். கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்கும் முயற்சி நடைபெற்ற போது தமிழரசு கட்சியினரை விட குறைவானவர்களே முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினர் இருந்தனர். எனினும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரையே முதல்வராக இரா சம்பந்தன் ஐயா முடிவெடுத்தார். பெரும்பான்மை தம்மிடம் உள்ளதென அவர் நினைக்கவில்லை. அவர் இன ஐக்கியத்தையே பெரிதாக நினைத்தார். அதே போல தற்போதும் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து செயற்பட முடிவெடுவதற்கு முன்னிபந்தனை விதிப்பதை போன்று யாழ் மேயர் எந்த கட்சி என்று தானே முடிவெடுக்கிறார். ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்று கூறுவார்கள். அந்த நிலையை உருவாக்கி சந்தி சிரிக்கும் நிலைமை உருவாகும் அபாயம் உள்ளது. எனவே இந்த அபாயத்தை தவிர்க்க சுமந்திரனை தவிர்த்து கட்சித் தலைவரை நேரடியாக கையாள்வதே சிறந்தது. அத்துடன் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களுக்கு விளக்கம் கோரும் கடிதத்தை மீளப்பெறுவது தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களுக்கு ஆதரவளிக்கும் விடயமாக இருக்கும். எனவே தற்போது தமிழ் தேசிய கட்சிகளாக இனம் காணப்படுபவர்களிடம் பேசும்போது யார் மேயர் என்ற போன்ற விடயங்களை முன் நிபந்தனையாக வைக்காமல் கூடி கலந்தாலோசிப்பதே சிறந்தது.
இம்முயற்சி கைகூடும் வரை சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபமாக முடியும். மாகாண சபை போன்று குழப்பமான சூழ்நிலைகள் உள்ளூராட்சி சபைகளில் தோன்றுவதை தவிர்க்க இது ஒன்றே வழி என கருதுகிறேன். நன்றி. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் போராளி பஷீர் காக்கா என அழைக்கப்படும் காக்கா அன்னையின் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் வகிக்க வேண்டிய நிலைப்பாடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.